விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இங்கு சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதால் அங்காளம்மன் உக்ரமடைந்ததால் அங்காளம்மனை சாந்திப்படுத்தவே தேவர்கள், முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் தேராக உருவெடுத்து அங்காளம்மனை பாடை தேரில் அமர்த்தி சாந்திப்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. அதன்படி திருவிழாவில் 7வது நாளான திங்கட்கிழமை மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. உற்சவர் அங்காளம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் 3 மணியளவில் கோவில் மேற்கு வாசற்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரை பக்தர்கள் இழுத்தனர்.
பூசாரிகள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் தேரை வடம் பிடித்து இழுத்து வடக்கு வாயில் ஊஞ்சல் மண்டபம் அருகே தேர் நிறுத்தப்பட்டது. பின்னர் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் மதியம் 3:15 மணி அளவில் பூசாரிகள் வடக்கு வாயில் வழியாக அங்காளம்மனை தோளில் சுமந்து திருத்தேரில் ஏற்றிய பின்னர் கோவில் சுற்றியுள்ள தேரடி வீதி வழியே வலம் வந்தது. மதியம் 3:30 மணிக்கு தொடங்கி 6:30 மணிக்கு கோவிலை சுற்றியுள்ள தேரடி வீதியை வலம் வந்து நிறைவடைந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு அங்காளம்மன் கோயில திருத்தேர் திருவிழாவாகும். முக்கியமாக மாசி மாதம் மயான கொள்ளையை அடுத்து தீமிதி திருவிழாவை அடுத்து இங்கே வந்து தேர் திருவிழா நடைபெறுவது மிகவும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மாசி மகோற்சவத்தின் முக்கிய பகுதியாகவே இந்த தேர் திருவிழா பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற போனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கு வருகை தருவது வழக்கம். அங்காளியின் இந்த தேர் உற்சவத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இங்கு கூடியிருப்பதை நாம் கண்கூடாகவே காண முடிகிறது. இந்த மக்கள் திரளிலேயும் அங்காளி மெதுமெதுவாக அங்காளியின் அந்த தேர் மெதுமெதுவாகவே ஊர்ந்து செல்வதையும் மக்களுக்கு அருள் பாலிப்பதையும் நாம் இங்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கூறப்போனால் இந்த தேருக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. கூறப்போனால் பச்சை மரத்தாலான இந்த திருத்தேர் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இருந்து இந்த திருத்தேர் இயற்கையாகவே அந்த தருணத்திலே சேவிக்கப்பட்டு அங்காளி வந்து தேர் பவனி போவதற்கு ஏற்றவாறு இந்த தேர் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது 4 சக்கரங்களும் நிரந்தரமாக இருந்தாலும் தேர் என்பது இந்த மாசி மாதத்தில் தான் செய்யப்படுகிறது. குறிப்பாக கட்டுவா மரம், பனை மரம், புளிய மரம் போன்றவற்றை பயன்படுத்தி பச்சை மரத்திலான தேர் தான் மிக முக்கியமாக அங்காளியின் சிறப்பு தேராக வடிவமைக்கப்படுகிறது. இதனைத்தான் பக்தர்களும் இங்குள்ள அவரை நாடி வரும் அனைத்து கருணை உள்ளம் படைத்தவர்களும் இதனை இழுத்துதான் தங்களுடைய நேர்த்திக்கடனையும் அங்காளியின் அருளையும் பெறுகிறார்கள். குறிப்பாக கூற போனால் இந்த தேரை வடம் பிடித்திருந்தால் தங்களுடைய தேவைகள் அடுத்தது தங்களுடைய துயரங்கள் அனைத்துமே நீங்கும் என்பது இவர்களுடைய முக்கிய நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் இருக்கிறது.
வருடா வருடம் இந்த மாசி மகோற்சவத்துக்கு வரும் பக்தர்கள் அம்மனின் தேர் வடம் பிடிப்பதற்காக காத்திருந்தே லட்சக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்து கொள்ளை விட்டு தம் நேர்த்திக்கண்ணை செலுத்துகின்றனர். குறிப்பாக கூற போனால் பல்வேறு கொள்ளை விடுப்பு, அதாவது இங்கிருக்க வியாபாரிகள் நேர்த்திக்கண்ணை செலுத்துவோர் அனைவரும் தாங்கள் விரும்பியவாறு பணமாகவோ அல்லது தங்கள் விளைநிலத்தில் விளைந்த பொருட்களை கொண்டு வந்து அங்காளிக்கு கொள்ளை விட்டு தங்களுடைய நேர்த்திக்கண்ணை செலுத்தி வருகிறார்கள். இவ்வளவு அழகான சிறப்பம்சமான இந்த தேர் பவனியை நாம் பார்க்கும் போது அங்காளி தன்னுடைய மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு தேர் பவனியாக வந்து அருள் பாலிப்பதனை நாம் கண்கூடாகவே காண முடிகிறது. லட்சக்கணக்கான மக்கள் திரளையும் மக்கள் வடம் பிடித்தெழுக்க அவள் வந்து பக்தர்களுக்கு கருணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறாள். குறிப்பாக கூற போனால் உக்கிரம் குறைவதற்காக ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோர் இந்த தேர்களாக இருந்து 4 சமயங்களாகவும் சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டு அவருடைய அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காகவே அங்காளி இந்த தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு தன்னுடைய கோபம் தணிந்த பின்னர் பக்தர்களுக்கு தன் மனம் குளிர்ந்து பக்தர்களுக்கு கர்ணமழை பொழிவதாகவே இங்கு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இதனையொட்டிய வருடாவர மாசி மகோற்சவத்துக்கு பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்காளியின் தேரை வடம் பிடித்தெழுத்து அன்னையின் அருளாசியை பெற்று வருகின்றனர். திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது பக்தர்கள் தங்கள் விவசாய நிலங்களில் விளைந்த காய்கறிகள் மற்றும் தானியங்களை தேரின் மீது கொள்ளை விட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேரின் போது பக்தர்கள் வேண்டியது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகமாகும். மேல்மலையூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலின் மாசி மகோற்சவத்தில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படும் திருத்தேரோட்டம் சுமார் 3.5 மணி நேரமாக திருக்கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள சாலைகளில் பவனி வருகிறது. குறிப்பாக கூறப்போனால் அங்காளம்மன் திருத்தேரில் பவனி வந்து மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். பொதுவாகவே அங்காளம்மனை பொறுத்தளவில், இந்த கோயிலை பொறுத்தளவில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், சாதாரணமாக உடல்நலம் உள்ளவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியவர்கள் அனைவருமே கோயிலுக்கு வந்து தங்களுடைய தேவைகளையும் வேண்டுதல் நிறைவேற்றிக் கொள்கின்றனர். ஆனால் உடல்நலம் அற்றவர்கள் தங்களுடைய, அதாவது நோயில் இருப்பவர்கள் கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில் அங்காளம்மன் தனது திருத்தேரில் சாலை வழியாக சென்று வீடுகளில் உள்ள பக்தர்களுக்கு அருள் பாலித்து கருணைமலை பொழிகிறாள் என்பது இங்கிருக்கிற ஐதீகம். கூறப்போனால் இந்த திருத்தேர் என்பது பச்சை மரத்தினால் செய்யப்பட்ட திருத்தேராகும். அதாவது இதனை இழுப்பதற்கு சற்று பாரமாகவே இருக்கும். அதனால் லட்சக்கணக்கான மக்கள் மாறி மாறி வடம் பிடித்து இந்த திருத்தேரை சுமார் 3.5 மணி நேரமாக இழுத்து கோயிலை சுற்றி கொண்டு வந்து இங்கே வடக்குப்புற மாட பகுதியில் வந்து சேர்ப்பதன் பின்னர் உற்சவர் அங்காளம்மன் இறக்கப்பட்டு பின்னர் மக்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார். குறிப்பாக மாசி மகோற்சவத்தை பொறுத்தளவில் கரகாட்ட, பூக்கரகம், அதன் பின்னர் மயான கொள்ளை, அதன் பின்னர் தீமிதி திருவிழா, அதனை அடுத்து இந்த திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. மாசி மகோற்சவத்தில் முக்கியமான திருவிழாவாக இந்த திருத்தேரோட்டம் காணப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த அங்காளம்மனை தேடி மேல்மலையூர் வந்துள்ளனர். சனத்திரையில், அதாவது கடல் அலை போல் திரளும் இந்த சனத்திரையில் அங்காளம்மன் இந்த பச்சை மரங்களான திருத்தேரில் பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கிறது. இதனை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் சுற்றி குழுமி இருந்த வண்ணம் இருக்கிறார்கள். முக்கியமாக கூறப்போனால் இங்கு அங்காளம்மனுக்காக தங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு கொள்ளையிடுவதை நாம் இங்கு காணக்கூடிய கூடையாக கொண்டது சில்லறை காசுகள், தங்கள் விளைநிலங்களில் விளைந்த பொருட்கள் மற்றும் தானிய வகைகள், இன்னும் பல பொருட்களை அங்காளம்மனுக்கு கொள்ளைவிடுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இவற்றை கொள்ளைவிடும் போது அங்காளம்மன் ஏற்று மகிழ்ந்து குளிர்ந்து தங்களுக்கு இன்னும் பல ஐஸ்வர்யங்களை தருவார் என்பதை ஒரு ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை பெற பூமி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.